வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருக்கக்கூடிய சிறையில் தற்பொழுது இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி நம்மளுடைய பார்த்திங்கன்னா திமுகவில் மிக முக்கிய புள்ளியாக திகழ்ந்தவர் அவர். ஓகேங்களா, இந்த ஒரு சூழலில் கடந்த ஆண்டு இதே மாதத்தில் சிறைக்கு செல்லப்பட்டவர் தான் செந்தில் பாலாஜி. தற்பொழுதை வரைக்கும் அவர் சிறையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவருக்கு பார்த்திங்கன்னா ஜாமீன் கோரி அவருடைய செந்தில் பாலாஜியின் தரப்பினர்கள் கேட்டுக்கொண்டிருக்க, ஆனால் ஒவ்வொரு வாதங்களிலும் ஒவ்வொரு விசாரணையிலும் தற்போது அவருக்கான ஜாமீன் என்பது தள்ளி போய் கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து நீதிமன்ற காவல், ஓகேங்களா, 250க்கு மேலே வந்து விட்டது அவருக்கான நீதிமன்ற காவல் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது கடந்த ஆண்டு இதே மாதத்தில் சிறைக்கு சென்றிருந்த நம்மளுடைய செந்தில் பாலாஜி அவருக்கு பார்த்திங்கன்னா உடல் சிகிச்சை, அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரத்த குழையில் பார்த்திங்கன்னா அடைப்பு இருப்பதாக பைபாஸ் சிகிச்சை நடைபெறணும் அப்படின்னு ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் பண்ணாங்க. அங்கே போதிய வசதி இல்லாதனால காவேரி மருத்துவமனைக்கு பார்த்திங்கன்னா அழைத்து செல்லப்பட்டார். அங்கே போய் எல்லாமே பைபாஸ் சிகிச்சை எல்லாமே மேற்கொண்டு முடிந்த பிறகு 3 மாதம் இவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் மூலமாக அமலாக்கத்துறை காவல் எடுத்து அங்கே ஒருக்கான சிகிச்சையை கொடுத்திருந்த சூழ்நிலையில் தற்போது செந்தில் பாலாஜி சீராக இருப்பார் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தோடனே விசாரணையும் தொடங்க ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு சூழலில் விசாரணை தீவிரமாக பண்ணாங்க நிலைமையில் செந்தில் பாலாஜி ஒரு சில விஷயங்களை சொல்லாமல் இருக்கிறார் அப்படின்றது தகவல்கள் கூறப்படுகிறது. தொடர்ந்து நீதிமன்ற காவல் நமக்கு ஜாமீன் கிடைச்சிவிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த செந்தில் பாலாஜி அந்த நம்பிக்கை கைவிட்டு விட்டார் என்று சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து கிட்டத்தட்ட 1 வருஷமாக இவர் இருக்காருன்னா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், சிறையில் இருக்கக்கூடியவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இருந்தாலும் கூட அவர் காணொலி வாயிலாக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஆஜர்படுத்த மாட்டார். ஏதோ 1-2 இது ரொம்ப ரேர் அவர் பார்த்தீங்கன்னா நேரில் ஆஜர்படுத்தப்படுறது. இந்த ஒரு சூழலில் தற்பொழுது அவர் வேறு வழியே இல்லை, உண்மையை சொன்னால் தான் வெளியே போக முடியும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்று சொல்லலாம். இந்த ஒரு சூழலில் தற்பொழுது அவருக்கு சொந்தமான ஒரு சில இடங்கள்லாம் இடிக்கப்பட்டிருது, கட்டிடங்கள் முக்கியமான இடங்கள்லாம் இடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலை கூட அப்பொழுது கூட அவர் பார்த்தீங்கன்னா சொல்லலாமா என்ற ஒரு நோக்கத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்றே சொல்லலாம். செந்தில் பாலாஜியின் தரப்பு அவருடைய மனைவி, அவருடைய தம்பி, ஒரு சில முக்கிய புள்ளிகள்லாம் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இவரை விடுவிக்கணும், ஜாமீனை நாங்கள் தொடர்ந்து கேட்டுருக்கோம், அதையே நிராகரிக்கிறது, அமலாக்கத்துறையே நிராகரிக்கிறது, அவர்கள் மூலமாக ஆதாரங்களை தான் நீங்கள் எடுக்கிறீங்க, எங்கள் ஆதாரங்களை எடுக்க மாட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி தற்போது கேஸை எடுத்திருக்காங்க. ஆனாலும் கூட செந்தில் பாலாஜிக்கு தொடர்ந்து நீதிமன்ற காவல் நீடிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.